வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் சம்மந்தமாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள் எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். கடந்த ஒரு மாத காலமாக என்னோட இன்ட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் இவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை நான் பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். எல்லாரோடையும் இது சம்மந்தமாக பேசுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். சரி, என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர்கள் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அவங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. இரண்டாவது, ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறதும் கிடையாது. ரைட்டிங் அண்ட் ஸ்டடிங், இன்னொன்று ஆன்சர் ரைட்டிங். இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் பற்றியும் தனியாக நம்ம சேனலில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இந்த ஆக்டிவிட்டீஸை எப்படி பண்ணணும் ரெகுலர் பேசிஸில் அப்படிங்கிறத ஓவரால் ப்ரிப்ரேஷன் ரெஜிமெண்ட்லேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனாலும் நிறைய மாணவர்கள் இதை ப்ராப்பராக செய்கிறது கிடையாது. சேனலில் கொடுத்துருக்கூடிய ப்ரிப்ரேஷன் பிளான் படி படிக்கக்கூடிய மாணவர்கள் என்கிட்ட ரெகுலராக ஃபீட்பேக் வாங்குவாங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய மாணவர்கள் ரெகுலராக இன்ட்ராக்ஷனில் இருப்பாங்க. இன்னும் நிறைய மாணவர்கள் இந்த ஆன்சர் ரைட்டிங் இதை கரெக்டாக பண்ணுறதில்ல. சொல்லப்போனால் நிறைய மாணவர்கள் இந்த ஆன்சர் ரைட்டிங்கை பண்ணுறதே கிடையாது. இந்த ஆன்சர் ரைட்டிங் பண்ணாமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நிறைய பேர் உணர்றதே கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா, எழுதி படிக்கலை அப்படின்னா எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கும். இதுதான் உண்மை. திஸ் இஸ் த பிட்டர் ட்ரூத். இதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு டீச்சராக இங்கே எல்லாருக்கும் இதை நான் சொல்கிறது என்னுடைய டியூட்டி. சரி, எழுதி படிக்கிறது முக்கியமா, ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறது முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது முக்கியம். இதை செஞ்சே ஆகணும். ரைட்டிங் அண்ட் ஸ்டடிங், ஆன்சர் ரைட்டிங், இந்த ரெண்டுமே ஓவரால் ப்ரிப்ரேஷனுக்குள்ளே வரக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் தான். சிம்பிளாக சொல்லணும்னா, இதை நீங்கள் செஞ்சால் தான் நீங்கள் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை செய்யாமல் ஒருத்தர் படிக்கிறேன்னு சொன்னால் அவர் பண்ணுறது படிக்கிறதே கிடையாது. இன்னும் நிறைய மாணவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, எழுதி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிப்ரேஷன் பிளான் படி ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் ஆன்சர் ரைட்டிங் பண்ணால் போதும். ஒரு நாளுக்கு 2 சப்ஜெக்ட்ஸை நான் படிக்க சொல்லுவேன். அந்த 2 சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நீங்களே ஒரு கேள்வியை ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் எழுத சொல்லுவேன். ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ண 10 நிமிஷம், 2 கேள்விக்கு 20 நிமிஷம். 20 நிமிஷம் கூட இல்லாத ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் இந்தியாவில் இருக்கவே முடியாது. 20 நிமிஷம் கூட எனக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் சொல்கிறது உண்மையாக இருக்காது. பிரச்சனை வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு அர்த்தம். 8 மணி நேரம் நான் படிக்கிறேன், ஆனால் 20 நிமிஷம் நான் எழுத மாட்டேன், எனக்கு அந்த நேரம் வீணாகுது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் அந்த 8 மணி நேரம் படித்தோம் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அந்த எழுதி பார்க்குறது, அது இல்லாமல் ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறது, இது மிக அவசியம். இது ஏன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இது ஏற்கனவே நம்ம சேனலில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இப்போ நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். சரி, எழுதி பார்த்து படிக்கணும். ஏன் எழுதி பார்த்து படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் புக்கிலிருந்து ஓரலாக படித்தாலோ அல்லது விஷுவலாக பார்த்து படித்தாலோ உங்களால் அந்த அளவுக்கு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. கான்செப்ட்ஸை ப்ராப்பராக நீங்கள் இம்பைப் பண்ண முடியாது. அதே போல் மெமரி ஆஸ்பெக்ட், மனப்பாடம் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள், ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், இன்ஃபர்மேஷன், இதையுமே உங்களால் எஃபிஷியண்ட்டாக மெமரைஸ் பண்ண முடியாது. ஆனால் சிம்பிளாக ஒரு பேப்பர் எடுத்து பேனா வச்சு சின்ன சின்ன பாயிண்ட்ஸாகவும் ஹிண்ட்ஸாகவும் நீங்கள் எழுதி பார்த்து படிக்கிறீங்கன்னா இது பெட்டராக உங்களுடைய மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ப்ராப்பராக இனியாவது செய்யுங்க. இதை மெக்கானிக்கலாக பண்ணக்கூடாது. புக்கை ஓப்பன் பண்ணணும், அதில் இருக்கிறத படிக்க ஆரம்பிக்கணும், புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கும் பொழுதே உங்கள் கை எழுதணும். உங்கள் ஸ்டைலில் எழுதலாம், பாயிண்ட்ஸாக எழுதலாம். ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், ஃப்ளோ சார்ட், இந்த மாதிரி எந்த வடிவத்தில் வேணால் நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஆக மொத்தம் அந்த நாலேஜை மைண்டுக்கு கொண்டு போகணும். அப்போ பொறுமையாக எழுதிக்கிட்டே நாம் அந்த நாலேஜை மைண்டில் கொண்டு போய் சேர்க்கணும். கை மெக்கானிக்கலாக எழுதக்கூடாது. உங்கள் மைண்டு நாலேஜ் எடுக்கணும், உங்கள் கை சைமல்டேனியஸாக எழுதணும். இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். நீங்கள் தேவைப்பட்டால் ப்ராப்பர் நோட்ஸாக எழுதி மெயின்டைன் பண்ணலாம்.
இல்லை புக்லேயே குறித்து வச்சு படிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் படிக்கும்பொழுது கண்டிப்பாக எழுதி பார்த்து படிச்சிருக்கணும். அது எழுதி பார்த்த பேப்பரை குப்பையில் கூட போடலாம், ஆனால் எழுதி பார்த்து படித்தாதான் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை சொல்லுவேன், நீங்கள் படிக்கும்போது 2 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்று இன்னர் சர்க்கிள், இன்னொன்று அவுட்டர் சர்க்கிள். ஒரு விஷுவல் மேப் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். இன்னர் சர்க்கிள் அப்படிங்கிறது கோர் கான்செப்ஷுவல் நாலேஜ், அறிவு சார்ந்து புரிஞ்சு படிக்கிறது. இது கான்செப்ட், இது இன்னர் சர்க்கிள். இதுக்கு தான் முதல்ல போகணும், இதை தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணணும். 2வது அவுட்டர் சர்க்கிள், FFI அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேக்ட்ஸ் ஃபிகர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், மனப்பாடம் சார்ந்த விஷயங்கள். இதுக்கு அப்புறம் போகணும். முதல்ல கான்செப்டை அட்டாக் பண்ணணும், அப்புறம் தான் மனப்பாடத்தை நோக்கி போகணும். ரிவர்ஸில் செய்யக்கூடாது. இதையுமே எப்படி செய்யணும்னா எழுதி பார்த்து படிக்கணும். உதாரணத்துக்கு பாலிட்டியில் ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா இன்னர் சர்க்கிள் கான்செப்டை தான் முதல்ல அட்டாக் பண்ணணும். உதாரணத்துக்கு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை படிக்கிறீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படின்ற கான்செப்ட் என்ன, அதுக்கு தான் போகணும். ஆர்டிக்கலை மனப்பாடம் பண்ண போகக்கூடாது. எமர்ஜென்சிங்கிறது என்ன, இந்த ப்ரொவிஷன் ஏன் வச்சுருக்காங்க, எந்த மாதிரியான சேஃப் கார்ட்ஸை இது கொடுக்குது, எந்த மாதிரி எக்ஸிஜென்சிஸில் இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் பார்க்கணும். இது எப்படி அமலுக்கு வருது, அதுக்கப்புறம் ஆர்டிக்கல், இப்படி தான் போகணும். இதை பெஸ்ட் எப்படி படிக்கலாம், எழுதி பார்த்து படிக்கணும். நேஷனல் எமர்ஜென்சி, ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட்ஸ் ரூல், அது கீழே கான்செப்ட், அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல், இப்படி ஒட்டு மொத்தமாக ஒருங்கிணைஞ்சு படிச்சுட்டிங்கன்னா மறக்காது. பல வருடங்கள் ஆனாலும் மறக்காது. மனப்பாடம் கொஞ்சம் மறக்கும், அதை ரிவிஷன் மூலமாக நம்ம சரி செஞ்சிடலாம். இப்படி தான் படிக்கணும். படித்ததுக்கப்புறம் அன்னன்னைக்கு எண்ட் ஆஃப் டேயில் அன்னைக்கு படித்த 2 சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நீங்களே 2 கேள்வியை ஃப்ரேம் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணணும். 20 நிமிஷம் தான் ஆகும். 20 நிமிஷம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா படிப்பை ப்ராப்பராக படிச்சிருக்க மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஆன்சர் எழுதணும்னு தோணாது. அப்படி இல்லைன்னா நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. குறைஞ்ச நேரம் தான் இருக்கும். உதாரணத்துக்கு 8 மணி நேரத்துக்கு பதிலாக 5 மணி நேரம் தான் இருக்கும். 5 மணி நேரம் தான் இருக்குன்னா பரவாயில்ல, அந்த 5 மணி நேரத்தை யூஸ் பண்ணணும். ஆனால் ப்ரிப்பரேஷன் பிளானில் சொல்லக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பண்ணியிருக்கணும், இன்க்ளூடிங் ஆன்சர் ரைட்டிங். ப்ரொபோஷ்னலாக டைமை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 5 மணி நேரம் இருக்குன்னா 2 சப்ஜெக்ட்ஸ்க்கு 2 மணி நேரம் 2 மணி நேரம்னு அதை குறைச்சிக்கிட்டு ஆன்சர் ரைட்டிங்கு கண்டிப்பாக பண்ணணும். அதை நீக்கக்கூடாது, நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஆக்டிவிட்டி கண்டிப்பாக தேவை. இப்படி தான் படிக்கணும். நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளோட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். நீங்கள் குக் பண்ண கற்றுக்கிறீங்கன்னு வைங்க, அதாவது சமையல் லேர்ன் பண்ணுறீங்க, சமையலுக்கான புக் வாங்குறீங்க, அல்லது டிஜிட்டல் மீடியாவில் லேர்ன் பண்ணுறீங்க. ஒருத்தர் சமைக்கிறாரு, நீங்கள் பார்க்குறீங்க, அல்லது புக்கில் இருக்க அந்த நாலேஜை எடுக்கிறீங்க. எப்படி சமைக்கணும், இன்க்ரீடியன்ஸ் என்ன, எப்படி மிக்ஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ், டிஃப்ரெண்ட் கியூசின்ஸ், இதெல்லாம் பார்க்குறீங்க. இதை நீங்கள் நாலேஜுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இது மட்டும் பத்தாது, ப்ராக்டிக்கலாக நம்ம சமைச்சு பார்க்கணும். ப்ராக்டிக்கலாக சமைச்சு பார்த்தா தான் நாம் அந்த நாலேஜை அப்டெயின் பண்ணியிருக்கணுமா, அதை ப்ராக்டிக்கலாக ஃபுட்டாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியுதா, அந்த சமைக்கக்கூடிய ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துருக்கோமா, இது நமக்கு தெரியும். அப்போது நீங்கள் எப்படி சமைக்கும் பொழுது அந்த ஆக்சுவல் ப்ராக்டிஸான குக்கிங்கையும் சேர்ந்து பண்ணியிருக்கணுமோ, அதே போல் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ரைட்டிங் ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கணும். இங்கே ரைட்டிங் ப்ராக்டிஸ் சொல்கிறது எழுதி பார்த்து படிக்கணும். அன்னைக்கு கண்டிப்பாக ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும். அப்போ நீங்கள் சமைக்கிறீங்க, சமைச்சு அந்த சமைச்ச அந்த உணவை நீங்கள் எடுத்து செக் பண்ணும்பொழுது, நீங்களே அதை சாப்பிட்டு பார்க்கும்பொழுது தான் நீங்கள் கரெக்டாக குக் பண்ணியிருக்கீங்களா, அந்த ரெசிபியை கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்களா, டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கா, இது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை சரியில்லை என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் அட்டெம்ப்ட் பண்ணுவீங்க, சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க, சில சேஞ்சஸை கொண்டு வருவீங்க. அப்போ அந்த டிஷ் உங்களால் பெட்டராக சமைக்க முடியும். அப்போ நீங்கள் சக்ஸஸை நோக்கி போகிறீங்க, ஒரு பெட்டர் குக்காக மாறுறீங்க. இதையே தான் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு பண்ணணும். ஆனால் நிறைய பேர் இதை பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெயினாக இருக்கும். 8 மணி நேரம் உட்காந்து அவர் படிச்சிருப்பார், ஆனால் ஆன்சர் எழுத மாட்டார். ஏன்னா ஆள் மனசு எழுத விடாது. காரணம் என்னன்னா, அவர் படித்ததே தப்பாக இருக்கும், கரெக்டாக புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டார், கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இருக்காது. மைண்டு பொறுமையாக சிந்திச்சு பேப்பரில் எழுத சொன்னால் வேலை செய்யாது. மைண்டு ஒரு மிஷின் தான். ஏன் வேலை செய்யாதுன்னா, அவர் படித்ததே தப்பு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எழுத வராது. மைண்டு கொஹரண்ட்டாக யோசிக்காது, மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் யோசிக்காது. ஏன்னா அவர் 8 மணி நேரம் எப்படி படிச்சிருப்பாருன்னா மனப்பாடம் பண்ணியிருப்பார், ஒரு லாஜிக்கல் ஃப்ளோ இல்லாமல் மனப்பாடம் பண்ணியிருப்பார். நிறைய விஷயம் மைண்டில் போய் சேர்ந்துருக்கோம், ஆனால் கண்ணாமண்ணான்னு உள்ளே போய் உட்காந்துருக்கும். புரியுதா சொல்கிறது?
அப்போது படிக்கிறது எழுதி பார்க்கறது வெவ்வேறு ஆக்டிவிட்டீஸ் கிடையாது, ரெண்டும் ஒருங்கிணைந்த ஆக்டிவிட்டீஸ் தான். இதை இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்ககிட்ட கார் இருக்குது, நீங்கள் ஒரு டூருக்கு போகிறீங்க, நிறைய லக்கேஜஸ் வச்சுருக்கீங்க. அந்த கார்னுடைய டிக்கியில் இந்த லக்கேஜஸை ஏற்றணும். எப்படி லோட் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? முதல்ல எந்த மாதிரி லக்கேஜஸை லோட் பண்ணுவீங்க? முதல்ல வாட்டர் கேன் எடுத்து வைப்பீங்களா, இல்லை பெரிய லக்கேஜை வைப்பீங்களா? முதல்ல பெரிய லக்கேஜஸை வைப்பீங்க, சூட் கேசஸ் இதெல்லாம் வைப்பீங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பேக் வைப்பீங்க. அதுக்கப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்தால் வைப்பீங்க, கரெக்ட் இல்லையா? இதே நம்ம ரிவர்ஸில் வச்சா எப்படி இருக்கும், அல்லது கண்ணாமண்ணான்னு மிக்ஸ் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? எடுத்த உடனே சாப்பாட்டை உள்ளே வச்சுட்டு ஒரு பெரிய பேக் தூக்கி மேலே போட்டால் சாப்பாடெல்லாம் நசுங்கி போயிடும்ல. அடுத்தது ஒரு 5-6 வாட்டர் கேனை போட்டு மேற்கொண்டு ஏதோ ஒரு பெரிய வெயிட்டு தூக்கி மேலே வச்சா அந்த வாட்டர் கேன் நசுங்கிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி சின்ன வெயிட் பெரிய வெயிட் அப்படி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி எடுப்பீங்க? எடுக்கிறதுக்கு கஷ்டமாக போயிடும்ல. அது இல்லாமல் எல்லாம் கண்ணாமண்ணான்னு மிக்ஸ் ஆகிருக்கும்ல. வெளியே எடுக்கும் போது எல்லாம் டேமேஜ் ஆகி தானே வரும். இந்த மாதிரி தான் படிப்போம். அப்போ அந்த நாலேஜ் உங்கள் மைண்டுக்குள்ளே போய் உட்கார்றதும் அதை நீங்கள் அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வரதும் தனித்தனி ஆக்டிவிட்டி கிடையாது, ஒரே இன்டெகிரேட்டட் ஆக்டிவிட்டி தான். படிக்கும்போதே கரெக்டாக எழுதி பார்த்து நாலேஜை கரெக்டாக உள்ளே கொண்டு போய் சேர்த்துடணும். இது அப்லோட், இன்டேக். எப்படி இன்டேக் பண்ணோம்? இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் கரெக்டாக உள்ளே போய் உட்காந்துரும். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா பல நாட்களுக்கு அந்த மைண்டுக்குள்ளே அந்த நாலேஜ் இருக்கும், அது மறக்காது. அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வரீங்க. இது டவுன்லோட். இது எப்படி பண்ணணும்? ஆன்சர் ரைட்டிங் மூலமாக பண்ணணும். அப்போது இன்டேக் அப்லோடை நீங்கள் கரெக்டாக எழுதி பார்த்து அந்த நாலேஜ் எடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடும் சீராக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் லேர்ன் பண்ணும்போது ப்ராப்பராக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் இதை கரெக்டாக கார்லேட் பண்ணி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஃப்ளோ இருந்திருக்கும், லாஜிக்கலாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. படிக்கும்போதே டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் யோசித்து கார்லேட் பண்ணி அறிவு எடுத்திருப்பீங்க. அப்போ வெளியே கொண்டு வரதும் ஈஸியாக இருக்கும். கேள்வி எப்படி கேட்டாலும் உள்ளே இருக்க நாலேஜை வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனால் கரெக்டாக படிக்காதவங்களால இதை செய்ய முடியாது. அந்த காரில் கண்டபடி மிக்ஸ் பண்ணி யார் ஏற்றிருக்காங்களோ வெளியே எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக கண்டமேனிக்கு ஏற்றிட்டீங்க, உள்ள எல்லாம் நசுங்கி போச்சு. உங்களே போய் அதுக்கப்புறம் கார் டிக்கியை எடுத்து உள்ளேருந்து கொண்டு வானா உங்களுக்கு எடுத்துகிட்டு வர தோணுமா? தோணாதில்ல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் படிப்போம். அப்போ படிக்கிறத தப்பாக பண்ணிட்டதுனால அதுக்கப்புறம் எழுத தோணாது. இதில் கூட யார் புத்திசாலியாக இருக்காங்களோ அவங்க மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ண விரும்புவாங்க. சரி, நான் இப்போ எழுத நினைக்கிறேன், எனக்கு எழுத வரல, அப்போது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, நான் படித்ததே தப்பாக இருக்குது, அப்போ நாளையிலேருந்து நான் கரெக்டாக படிப்பேன். ஏன்னா படித்தது கரெக்டாக இருந்தால் தான் என் மைண்டு கரெக்டாக சிந்திக்கும். அப்போ தான் ப்ராப்பர் ஃப்ளோவில் அந்த நாலேஜை வெளியே கொண்டு வர முடியும். அப்போ நான் தப்பாக படிச்சிருக்கேன், அதனால தான் என்னால் வெளியே கொண்டு வர முடியல, ஸ்ட்ரகிள் ஆகுது, ஸ்டக் ஆகுது, ஃப்ளோ இல்லை, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அப்போ இனி நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணுவாங்க. இதுதான் கரெக்டான பர்சனாலிட்டி. இந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். ஆனால் நான் எப்படி வேணாலும் லேர்ன் பண்ணுவேன், என் இஷ்டத்துக்கு லேர்ன் பண்ணுவேன், நிறைய விஷயத்த நான் மனப்பாடம் பண்ணால் போதும், என்னுடைய ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம், நான் எக்ஸாமில் செலக்ட் ஆகணும் இல்லையோ அது அப்புறம் என்னுடைய ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆன்சர் எழுதுனா என்னுடைய வீக்னஸ் எனக்கே தெரிஞ்சிடும், அது தப்பு. அந்த மாதிரி என்னுடைய வீக்னஸை நானே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய வீக்னஸை நான் கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் பண்ணது எல்லாமே தப்பாக இருந்தாலும் என்னை நானே ஸ்ட்ராங் அப்படின்னு நினச்சிட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ தவறான மனநிலை அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். இந்த மனநிலையில் தான் கிட்டத்தட்ட 90% ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் இன்றைக்கி இருக்காங்க, கிட்டத்தட்ட 95% ஆஸ்பிரன்ஸ் இன்றைக்கி இப்படி தான் இருக்காங்க. இதனால தான் கடந்த 11 வருஷமாக சிலபஸே மாற்றாமல் இருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. நேச்சர் ஆஃப் ஸ்டடிங்கே தப்பாக இருக்குது, ப்ராசஸ் தப்பாக இருக்குது, ப்ராக்டிஸ் தப்பாக இருக்குது. இதனால் நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கூட கிளியர் பண்ண மாட்டாங்க. ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டை விட்டுருங்க, அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறது நிறைய பேருக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது. 3-4 அட்டெம்ப்ட் கொடுத்தோம், ப்ரிலிம்ஸை கூட கிளியர் பண்ண முடியும். அதனால் இந்த தவறை செய்யக்கூடாது, எழுதி பார்த்து படிக்கணும். ஆன்சர் ரைட்டிங் இஸ் மஸ்ட். நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நேரம் இல்லைன்னு சொல்கிறாருன்னா பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம். ஸ்டூடெண்ட்ஸை மதித்து தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய நல்லது தான் சொல்கிறேன். இந்த எக்ஸ்கியூஸை கொடுக்கவே கூடாது. ரைட்டா? ப்ரிப்ரேஷன் பிளானில் நான் இதான் சொல்லியிருப்பேன், அன்னன்னைக்கே டெய்லி ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்தோடனே சால்வ் பண்ணக்கூடாது, யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா
ஆன்சர் ரைட்டிங் நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, கிராஜுவலாக ப்ரொசீட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நாலேஜ் வளர வளருது, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி தான் ப்ராக்ரஸ் ஆகி போகணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜ் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவது. அப்போ இன்னும் இன்டென்சிவாக ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் ப்ரோக்ரஸ் ஆகி போகணும். ஆன்சர் ரைட்டிங் அப்ளைஸ் ஃபார் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். நிறைய பேர் அடம்பிடிப்பாங்க, ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் பேனாவை எடுத்து பேப்பரில் பண்ணு. இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆன்சர் ரைட்டிங் அன்னைக்கு பண்ணணும். ஆன்சர் ரைட்டிங் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு தான். ஏன், நான் ஏற்கனவே சொன்னது போல் எழுதி பார்த்தா தான் அன்றைக்கி நான் படித்தது கரெக்டாக இல்லையா, நாலேஜை கரெக்டாக எடுத்துருக்கேனா, அது அனாலிட்டிக்கலாக இருக்கா, கான்செப்ஷுவலாக இருக்கா, மல்டி டைமென்ஷனாக இருக்கா, என்னால் கரெக்டாக யோசிச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணி பேப்பர் கொண்டு வர முடியுதா அப்படின்றது எனக்கு தெரியும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து தான் ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறது. இது மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, ஆர்கானிக் ஆக்டிவிட்டி, சயின்டிஃபிக் ஆக்டிவிட்டி. சொல்கிறது புரியுதா? ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் எழுத வேணாம், அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஆனாலும் இதே ப்ராசஸ் தான் அங்கேயும் வேலை செய்யும். அப்போ கரெக்டாக படிச்சிருந்தா தான் அந்த கேள்வியை நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் படிக்கும்போது உங்கள் மைண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். அப்லோட் கரெக்டாக இருந்தால் டவுன்லோட் கரெக்டாக இருக்கும். அதனால் ஆன்சர் ரைட்டிங்ன்றது ஒட்டு மொத்தமாக எக்ஸாமினேஷனுக்காக பண்ணணும். ப்ரிலிம்ஸ் தனி, மெயின்ஸ் தனி அப்படின்னு பார்க்காதீங்க. நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கை ரெகுலராக பண்ணணும். ஆன்சர் ரைட்டிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவருக்கு செலெக்ஷன் கண்டிப்பாக கடினமாக தான் இருக்கும். இதுதான் உண்மை. ஒரு சில பேர் ஆன்சர் ரைட்டிங்கை அந்தளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க, அரைகுறையாக பண்ணியிருப்பாங்க, இல்லை அது ரொம்ப குறைவாக பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு சில பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க, ஆனால் மெயின்ஸ் கிளியர் பண்ணுறது அவங்களுக்கு பெரிய சேலஞ்ச் ஆகிடும். 4-5 மெயின்ஸ் எழுதி அவங்களால இன்டர்வியூக்கு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனால் முதல்ல இருந்தே இன்டெகிரேட்டடாக ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே படிக்கிறதையும் ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறதையும் சேர்த்து பண்ணணும். நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. நேரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னும் பல அட்டம்ஸ்க்கு முயற்சி பண்ணுற மாதிரி ஆகிடும். நான் சொல்கிறத தயவுசெய்து பாசிட்டிவாக எடுத்துங்க, உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். எழுதி பார்த்து படிக்க மாட்டேன், நேரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் பல முறை நீங்கள் ஓரலாகவே படிச்சுட்டு இருப்பீங்க, மறந்துகிட்டே இருக்கும், மறுபடியும் ஓரலாக படிப்பீங்க, மறுபடியும் மறக்கும். இதிலே 4-5 வருஷம் போயிடும். ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ப்ராப்பராக நாலேஜ் எடுக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். அதே தப்பு மறுபடியும் பண்ணுவீங்க, ஆன்சர் ரைட்டிங் செய்ய மாட்டீங்க, வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதே தான் மறுபடியும் நடக்கும். இன்னும் நிறைய வருடம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், அட்டம்ஸும். அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, அல்டிமேட்டாக யூஸ் இருக்காது. இந்த தவறை செய்யாதீங்க. உங்களுடைய இளமை, பணம், எனர்ஜி எல்லாத்தையும் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு செலவிடுறீங்க. அதை கரெக்டாக பண்ணுங்கள், ப்ராப்பராக பண்ணுங்கள். புரியுதா? அதனால் இந்த ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறத கண்டிப்பாக இனி எல்லாரும் செஞ்சே ஆகணும். இதில் எக்ஸ்கியூஸ் கிடையாது. எந்த அளவுக்கு இதை எஃபிஷியண்ட்டாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்முடைய ஸ்கோரிங்கோ ரேங்கிங்கோ இருக்கும். நன்றி.